السلام عليكم ورحمة الله وبركاته. وعن عمار بن ياسر رضي الله تعالى عنه عمار بن ياسر رضي الله تعالى عنه அறிவிக்கிறார்கள் அன்னஹு கான யுஹத்திசு அவர்கள் அறிவித்து தருகிறார்கள் அன்னஹும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் தமஸ்ஸஹு வஹும் மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் நிலையில் சஹாபாக்கள் பிஸ்ஸஈத் லிஸலாத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்காக தூய்மையான மண்ணால் அவர்கள் தயம்மம் செய்வதற்காக மஸஹ் செய்தார்கள். ஃபலரபு பி அகுஃபிஹிம் அஸ்ஸஈத் முதல்ல தங்களுடைய உள்ளங்கைகளால் மண்ணிலே ஒரு அடி அடித்தார்கள். சும்ம மஸஹு பி உஜூஹிஹிம் மஸ்ஹத்தன் வாஹிதத்தன் பின்பு அந்த கைகளை கொண்டு முகத்தை தடவினார்கள். சும்ம ஆது பின்பு ஃபலரபு பி அகுஃபிஹிம் அஸ்ஸஈத் மர்ரத்தன் உஹ்ரா இன்னொரு தடவை தங்களுடைய உள்ளங்கைகளால் மண்ணிலே அடித்து ஃபமஸஹு பி ஐதீஹிம் குல்லிஹா இலல் மனாகிபி வல் ஆபாத்தி மின் புத்தூனி ஐதீஹிம் மண்ணில் அடித்த அந்த உள்ளங்கைகளை கொண்டு தங்களுடைய இரு கைகளையும் முழங்கை வரை தடவினார்கள் என்று அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நேற்றைய தினம் தயம்மும் எப்போது நமக்கு கடமையாக்கப்பட்டது, அது எப்போது அந்த சலுகை நமக்கு கிடைத்தது, அதற்கு காரணம் என்ன என்றெல்லாம் நாம் விரிவாக சொன்னோம். இப்போ அந்த தயம்மத்தை சஹாபாக்கள் எப்படி செஞ்சாங்க, தயம்மம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரியுது. பொதுவாகவே தயம்மம் என்ற அந்த சட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு மட்டுமே வழங்கப்பட்ட விசேஷமான சலுகைகளில் ஒன்று. வேறு எந்த சமுதாயத்திற்கும் இந்த சலுகை இல்லை. ஒழு செய்யணும், சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் தண்ணீரை கொண்டு மட்டுமே அவர்களால் சுத்தம் செய்ய முடியும். அது ஒதுவாக இருந்தாலும் குளிப்பதாக இருந்தாலும். ஆனால் நமக்கு மட்டும்தான் அந்த ஒரு சலுகை வழங்கப்பட்டிருக்குது. தண்ணீர் பயன்படுத்த முடியாத நேரங்களில் நம்ம மண்ணை கொண்டு சுத்தம் செய்வதற்கு அனுமதி தரப்பட்டிருக்குது. இது ஏன்னா தண்ணீரை எல்லா நேரத்திலையும் பயன்படுத்த முடியாது. சில நேரங்களில் தண்ணீர் பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகளும் இருக்கிறது. நோய் நொடிகள் இருக்கும், அந்த நேரத்தில் தண்ணியை பயன்படுத்த முடியாது. அல்லது தண்ணி பயன்படுத்தினால் நோய் அதிகமாகிரும் அப்படிங்கிற அச்சம் இருக்கும். அல்லது தண்ணி இல்லாமல் போயிருக்கும், தண்ணி கிடைக்காது. இந்த மாதிரி நேரங்களில் நம்ம தொழுதாகணுமே, தண்ணி கிடைக்கல அப்படிங்கிறதுனால தொழுகாமல் இருக்க முடியாது. தொழுகைக்கு சலுகை இல்லை. அதனால் அதற்கு மாற்று ஏற்பாடாக ஷரியத் நமக்கு தயம்மத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த தயம்மம் செய்வதற்கான சில நிபந்தனைகள் நமக்கு ஷரியத் சொல்லியிருக்கிறது. இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் தயம்மத்தை செய்ய முடியும். இல்லாத பட்சத்தில் அந்த தயம்மம் கூடாமல் போயிடும். அதில் முதல் நிபந்தனை என்ன அப்படின்னா, அந்நியத்து, தயம்மம் செய்யும்போது நீயத்து கட்டாயம். நீயத்தோடு தான் தயம்மம் செய்தாக வேண்டும். ஒது செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீயத் செய்வோம். ஆனால் நீயத் செய்யாமல் ஒழு செஞ்சாலும் ஒழு கூடும். ஹனஃபி மதுஹப் பிரகாரம் நீயத்து சுன்னத்து, அது கடமை இல்லை. ஒருத்தர் நீயத்தே செய்யாமல் டைரெக்டாக ஒழு செய்கிறாருன்னா ஒழு கூடுமானா கூடிடும். ஆனால் தயம்மத்தை பொறுத்த வரைக்கும் நீயத்து கட்டாயம், செய்தே ஆக வேண்டும். என்ன நீயத்தை வைக்கணும்? ஒன்று, நான் சுத்தமாகுவதற்காக இந்த தயம்மத்தை செய்கிறேன் அப்படின்ட்டு நீயத்து வச்சு தயம்மம் செய்யணும். இல்லாத பட்சத்தில் ஒரு இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக நான் தயம்மம் செய்கிறேன் அப்படின்ட்டு நியத்து வைக்கணும். அந்த இபாதத்து எப்படிப்பட்ட இபாதத்தாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அது ஒதுவை கொண்டு மட்டுமே செய்யும்படியான ஒரு வணக்கமாக இருக்கணும். ஒதுவை கொண்டு தான் அந்த வணக்கத்தை செய்ய முடியும். அந்த மாதிரியான ஒரு இபாதத்தை, வணக்கத்தை நான் செய்வதாக நியத்து வச்சு தயம்மம் செய்யணும். அப்படி செஞ்சால் தான் கூடும். இப்படி இதற்கு மாற்றமாக நியத் செய்யும் பொழுது கூடாது. உதாரணமாக ஒருத்தர் என்ன செய்கிறாரு, குரானை தொடுவதற்காக நான் என்ன செய்கிறேன், குரானை தொடுவதற்காக நான் தயம்மம் செய்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் நியத்து வச்சு தயம்மம் செஞ்சார்னா அதை கொண்டு தொழ முடியாது.
ஏன்னா வந்து குரானை தொடுதல் அப்படிங்கிறது தனி வணக்கம் கிடையாது. நன்மை இருக்கலாம், ஆனால் அது குரானை தொடுதல் அப்படிங்கிறது வணக்கமான அது தனி வணக்கம் கிடையாது. நான் குரானை தொடுறதுக்காக போகிறேன்னு அப்படி யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. குரான் ஓதுறதுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க, குரான் ஓத போகிறேன்னு சொல்லுவாங்க. நான் குரான் தொட போகிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது தனி ஒரு இபாதத்து கிடையாது. அப்போ தனிப்பட்ட வகையில் அது ஒரு வணக்கமாக இருக்க வேண்டும். அதை நியத்து வைக்கணும். ரெண்டாவது கண்டிஷன், நியத்தில் அந்த வணக்கம் ஒழுவை கொண்டு மட்டுமே செய்ய முடியும், ஒழு இல்லாமல் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான வணக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி வணக்கத்தை தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நியத்து வைக்க முடியும். குரான் ஓதுதல் அப்படிங்கிறது இருக்குதா இல்லையா? இது வணக்கம் தான், ஆனால் ஒழு இல்லாமையும் ஓத முடியும். குரான் மூடி வச்சுட்டு தொடாமல் ஒழு இல்லாமல் ஓத முடியுமா? இல்லையா? ஓத முடியும். அப்போ அதனால் நான் குரான் ஓதுறதுக்காக ஒழு செய்கிறேன், தயமம் செய்கிறேன்ட்டு நியத்து வச்சு தயமம் செஞ்சேன்னா அதை கொண்டு தொழ முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் குரான் ஓதுவதற்கு ஒழு அவசியம் இல்லை. அப்போ எந்த இபாதத்து ஒழுவை கொண்டு மட்டுமே செய்ய முடியும் அப்படின்னு இருக்குதோ அந்த இபாதத்தை நான் செய்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன்? தயமம் செய்கிறேன் அப்படி நியத்து வைக்கணும். உதாரணமாக வந்து நான் வந்து ஜனாசா தொழுகைக்காக தயமம் செய்கிறேன், அது தனிப்பட்ட ஒரு இபாதத்து, ஒழுவை கொண்டு தான் செய்ய முடியும். அல்லது சஜிதா திலாவத், குரானில் வரக்கூடிய சஜிதா திலாவத்திற்காக நான் வந்து தயமம் செய்கிறேன் அப்படின்னு நியத்து வச்சு அதை கொண்டு தொழ முடியும். ஏன் அப்படின்னா அது தனி இபாதத்து, ஒழுவை கொண்டு மட்டும்தான் செய்ய முடியும். ஆக மொத்தத்தில் முதல் நிபந்தனை நியத்து இருக்க வேண்டும், நியத்து இல்லாமல் தயமம் கூடாது. இரண்டாவது நிபந்தனை, தயமத்தை ஆகுமாக்கக்கூடிய காரணங்கள் இருக்கணும். அதாவது தண்ணியை பயன்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு காரணம் இருந்தால் மட்டும்தான் தயமம் செய்ய முடியும். தண்ணியை பயன்படுத்த கூடிய அளவிற்கு சக்தி அவருக்கு இருக்குது, அதற்கான அவருக்கு தேவை இருக்குது, அவரால் தண்ணி பயன்படுத்த முடியும் அப்படின்னா அந்த நேரத்தில் தயமம் செஞ்சால் தயமம் கூடாது. அந்த மாதிரியான காரணங்கள் முதல்ல அவருக்கு இருக்கணும். இது ரெண்டாவது நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனை என்ன அப்படின்னா, அந்த தயமம் செய்யக்கூடிய மண் வந்து சுத்தமான மண்ணாக இருக்க வேண்டும், தூய்மையான மண் அல்லது மண் சார்ந்த பொருட்களாக இருக்க வேண்டும். மண்ணையும் செய்யலாம், மண் சார்ந்த பொருள் அப்படின்னு சொன்னால் மண், மணல், கல், சுவர், எதில் வேணாலும் தயமம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. சுவரும் கூட அது மண்ணா இல்லாட்டையும் மண் சார்ந்த பொருள் தான், மண்ணை கொண்டு தான் அது உருவாக்கப்பட்டிருக்குது. அதனால் சுவரில் செஞ்சாலும் தயமம் அப்படிங்கிறது கூடும். நான்காவது நிபந்தனை, கைகளால் அந்த மண்ணில் அடித்து அந்த கைகளை கொண்டு முகத்தையும் இரு கைகளையும் முழுமையாக நாம் தடவ வேண்டும். முகத்தையும் முழுசாக மசகு செய்யணும், 2 கைகளையும் முழுசாக மசகு செய்ய வேண்டும். ஐந்தாவது நிபந்தனை, உள்ளங்கைகள் முழுசை கொண்டு நாம் வந்து என்ன செய்யணும்? முழுமையாக பயன்படுத்தி நாம் மசகு செய்யணும். வெறும் விரலை கொண்டு மட்டும் தடவுனா தயமம் கூடாது. கையில் மண்ணில் வந்து கையை அடித்தார், கையில் அடித்து மண் வந்து கையில் ஒட்டியிருக்கு, அதை வந்து அந்த கை முழுசையும் பயன்படுத்தி நாம் மசகு செய்யணும். வெறும் விரலை கொண்டு மட்டும் செஞ்சால் அந்த மசகு கூடாமல் போய்விடும். ஆறாவது நிபந்தனை, உள்ளங்கைகளை கொண்டு 2 அடிகள் அடிக்க வேண்டும். ஒரு அடி முகத்தை தடவுவதற்கு, 2வது அடி 2 கைகளையும் தடவுவதற்கு. 2 அடிகளை கொண்டு தான் தயமம் கூடும். 7வது நிபந்தனை, அப்படி கைகளில் மண்ணை தடவி அதை கொண்டு முகத்திலும் கைகளையும் தடவும் பொழுது அதற்கு இடையில் அதை தடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் கைகள்லையோ முகத்தில் இருக்கக்கூடாது. இது ஒழுவில் இருக்கக்கூடிய கண்டிஷன் தான். ஒழு வந்து நம்ம செய்யும் பொழுது அந்த தண்ணி வந்து முகத்தில் படுறதை தடுக்கிற மாதிரி எந்த ஒரு பொருளும் அந்த முகத்தில் இருந்துச்சுன்னா அந்த முகத்தில் அந்த இடத்துல தண்ணி படாமல் போயிடும். அந்த மாதிரி தான் தயமத்திலையும் அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த தூசி மூஞ்சிலையும் அல்லது வந்து கைகளிலையும் படுவதை தடுக்கும்படியான எந்த ஒரு காரியமும் முகத்திலோ அல்லது 2 கைகளிலோ இருக்கக்கூடாது. இந்த நிபந்தனைகளை கொண்டு தயமம் செய்ய வேண்டும். அப்போ தான் அந்த தயமம் கூடும். சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் தயமம் எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல பிஸ்மில்லா சொல்லிக்கணும். பிஸ்மில்லா சொல்லிவிட்டு நியத்து வச்சிடணும். கண்டிப்பாக நான் வந்து சுத்தமாகுவதற்காக தயமம் செய்கிறேன் அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தயமம் செய்கிறேன் அப்படின்ட்டு நியத்து வச்சு 2 கைகளையும் மண்ணில் ஒரு அடி அடிக்க வேண்டும். தூய்மையான மண்ணில் ஒரு அடி அடிக்க வேண்டும். அடிக்கப்பட்ட அந்த 2 கைகளை கொண்டு முதல்ல முகத்தை தடவணும்.
அதற்கு பிறகு முகத்தை தடவி முடித்த பிறகு மறுபடியும் ஒரு அடி 2 கைகளை கொண்டு அடிக்க வேண்டும். அடித்து அதில் இடது கையை கொண்டு இடது கையினுடைய உள்ளங்கையை கொண்டு வலது கை முழுசாக நாம் தடவணும். அதற்கு பிறகு வலது கையில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை கொண்டு இடது கை முழுசாக நாம் தடவ வேண்டும். இப்படி தடவுவதால் தயமம் நிறைவேறிவிடும், ஒழுவிற்கு பகரமாக அது அமைந்துவிடும் அப்படிங்கிறத நாம் விளங்கணும். இப்போது எப்பெல்லாம் தயமம் செய்வதற்கு அனுமதி அப்படிங்கிறது சில காரணங்கள் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது வரக்கூடிய நாட்கள் நம்ம விரிவாக பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கிக் கொள்வதற்கு தௌஃபீக் செய்வானாக.